ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் நீங்கள் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓட அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். இல்லைனா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு அதற்கான முடிவெடுங்க. ஓகே. ஸோ நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து அந்த மேஜரான லெவல்ஸை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரிவர்சல் லெவல் நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஃபர்தராக இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விவரமும் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து நேத்திக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 25,100 அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட லெவல் என்ன, இன்னைக்கு வந்து அந்த ப்ரீமியம் வந்து எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் நமக்கு வந்து என்ன சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமியம் வந்து ஓப்பன், எப்போவுமே நான் வந்து சொல்கிற விஷயம் வந்து ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓப்பனுக்கு அப்புறம் அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஓப்பன் ஆகி ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுது, எந்த ப்ரைஸ் ப்ரீமியம்னு இல்லை, ஸோ அது எந்த ப்ரைஸாக இருந்தாலும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில். ஓகேவா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஓப்பன், இதோட ஓப்பன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ப்ரீமியம், ஸோ 25,100 அப்படிங்கிற கால் ப்ரீமியமோட ஓப்பன் இன்னைக்குள்ள ஓப்பன் ப்ரைஸ் வந்து 48 ரூபா 95 பைசா. ஸோ இதுதான் அந்த ஓப்பனோட லைன். ஓகேவா. ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க, ஓப்பனோட லைன். ஓகே. ஸோ ப்ரீமியம் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்திருக்கு. சப்போர்ட் மீன்ஸ் ப்ரீவியஸோட க்ளோஸ் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ பிடி சின்னு கொடுத்துருப்பேன், சியோட பிடிசி அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ இருக்குது, 34 ரூபா அப்படிங்கிறது, 34 ரூபா 75 நிமிஷம். ஸோ 44 ரவுண்ட் நம்பர் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ 34 ரூபா அப்படிங்கிறது வந்து இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ். நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி நமக்கு வந்து எங்கே க்ளோஸ் வைக்கி அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் டவுன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலும் டவுன் ஆகுது. அடுத்து ஃபர்தராக இது எங்கே வரணும் அப்படின்னா இதோட லோ அப்படிங்கிறதுக்கு வரணும். ஸோ இதோட லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கீழே கொடுத்துருக்குறேன், 16 ரூபா 15 பைசா அப்படிங்கிறது இதோட லோ. ஸோ லோவோட லைன். ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லைன் வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லோ ஒரு ஹை போகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லோ வந்திருக்கு அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ணுது. ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ, பிடிசி எஸ்டர்டேவுடைய லோ அப்படிங்கிறது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ 16 ரூபா. அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஓப்பன் கீழே வந்துடுது. செகண்ட் வந்து ப்ரீவியஸ் எஸ்டர்டே லோவையும் எஸ்டர்டேவுடைய க்ளோசிங் கட் பண்ணி கீழே வந்துடுது. அப்போ நெக்ஸ்ட்டு எஸ்டர்டேவுடைய நேத்திக்குள்ள லோ தான் வந்து நமக்கு வந்து இருக்கணும், டார்கெட்டாக இருக்கணும். ஓகேவா. சரி. ஸோ அப்போ லோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற போது புட் ஆப்ஷன் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதே சேம் ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய புட் ப்ரீமியம் வந்து எந்த மாதிரி நமக்கு பெர்ஃபார்ம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே புட்டோட கேண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். புட்டோட கேண்டில் எல்லாமே பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஒயிட்டில் இருக்கும். அதாவது புல்லிஷ் கேண்டில் எல்லாம் ஒயிட்டில் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி பியரிஷ் கேண்டில் வந்து அது வந்து ரெட் கலரில் இருக்கும். நம்ம வந்து காலுடைய சார்ட்டை மியூட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கிளியரான ஒரு இது கிடைக்கும். ஸோ புட்டு வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று இப்போ அனலைஸ் பண்ணும்போது அதில் முக்கியமான மேஜர் லெவல் என்ன அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா 58 இதில் இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல் என்னென்னா 57 அப்படிங்கிறது நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அது எதை வச்சு அப்படின்னா இப்போ நம்ம ரவுண்ட் நம்பர் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ பார்த்தோம் இல்லையா 37 ரூபா 85 பைசா அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கிறது என்ன இருப்போம், அது 34 ரூபாய் மட்டும் எடுத்திருப்போம். அப்போ அந்த 85 பைசா நம்ம கூட்டாதனால அதோட வேல்யூ வந்து நமக்கு 57 அப்படின்னு நம்ம வந்திருக்கு. இது வந்து 58 அப்படிங்கிறது இதோட மேஜரான லெவல். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னா இதோட ஓப்பன் பார்க்கணும். ஸோ இதோட ஓப்பன் எவ்வளவு, இதை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ இதோட ஓப்பன் 40 ரூபா. ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு, 81 ரூபா. ஓகேவா. ஸோ அப்போ ஓப்பனுக்கு மேலே இந்த ப்ரீமியம் போனால் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸோட க்ளோஸ் போகணும். ஸோ 81 ரூபாய்க்கு போகணும், போகலை ப்ரீமியம். ஏன்னா கால் வந்து அதுக்கு முன்னாடியே அதோட லோக்கு வந்துருச்சு. ஸோ லோலேருந்து அது ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா.
ஸோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே வந்து ஸ்ட்ரென்த்து காலோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கா, புட்டோட ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஜீரோ லைன். இந்த ஜீரோ லைனுக்கு கீழே நம்மளோட ப்ரீமியம் ஸ்ட்ரென்த் வந்து புட்டு இருக்குது அப்படின்னா அப்போ கால் வந்து ஜீரோவுக்கு மேலே இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ மொமெண்டம் வந்து கால் சைடில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கூடுதல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ கால் ப்ரீமியம் எங்கே இருக்குது, புட் ப்ரீமியம் எங்கே இருக்குது, புட்டு வந்து ஹையில் இருக்குது. ஓகே, ஸோ புட் ப்ரீமியம் வந்து ஹையில் இருக்குது. அது சேம் டைமில் அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. அப்போ புட் ப்ரீமியம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஸோ அப்போ புட்டு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் கம்மி அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, இப்போ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இது வந்து அதாவது என்னென்னா இதோட ப்ரீவியஸோட க்ளோஸ் வந்து மேலே இருக்குது. ரூ. 81 அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். பிஇயோட பிடிசின்னு கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ அந்த பிடிசிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் ஹை, நேற்றுக்குள்ளே ஹை போன லெவல்ஸ் இது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புட்டோட ஹை அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் அது ஏதோ இதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹை போயிருக்கும் இல்லையா, அந்த ஹை தான் இது வந்து. ஓகே, ஸோ அப்போ இது வந்து எவ்வளோ லோ வந்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காலு அதேமாதிரி புட்டு வந்து எவ்வளோ ஹை போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணிடும். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து இதுவும் மேலே வந்துருச்சு. அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா புட்டு வந்து வீக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. ஸோ புட்டு வீக் ஆகுது மீன்ஸ் ஸோ புட்டு மேலேயே போனாலும் புட்டு மேலே போனாலும் பெரிய அளவில் மூமெண்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கிராஸ் நடக்கும்போது டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணி வந்து 9:45. ஸோ 9:45க்கு இதோட லோவில் இருந்து அதாவது டே லோ. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, அந்த லோவுக்கு இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வரல, இதோட லோவுக்கு கீழே வரல. ஸோ அது எங்கே க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக விவேப்பில் க்ளோஸ் வச்சிருக்கு. இங்கே இந்த விவேப் கொடுத்துருப்பேன். ஸோ விவேப் கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு ரெட் கலர்லையும், விவேப்புக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது க்ரீன் கலர்லேயும் நமக்கு வந்து மென்ஷன் ஆகும். ஸோ அது வந்து விவேப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ விவேப்புக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் 9:45. ஸோ எங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு வருது டே இன்னைக்கு எவ்வளோ லோ வந்துச்சோ அந்த லோவில் இருந்துட்டு கால் சப்போர்ட் எடுக்கு. அதேமாதிரி புட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹை போச்சோ ஓப்பன் ஆகி அந்த ஹையிலேருந்து புட்டு வந்து ரிவர்சல் ஆகுது. சேம் டைமில் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கால் பக்கம் நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு மூமெண்டம் இருக்கிற மாதிரி நமக்கு ஸ்ட்ரென்த்து மேலே வருது. ஓகேவா, அப்போ ஸ்ட்ரென்த்து மேலே வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதோட ப்ரீவியஸோட இது இருக்குது, க்ளோஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 34 ரூபா அப்படிங்கிறது நம்ம சொன்னாப்புல பார்த்தோம் இல்லையா. ஸோ 34 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் லோ. ஸோ ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்துருக்குது இங்கே தான் நியரஸ்ட்டில் தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ 34 ரூபா அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்குமா, ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அதை தாண்டி இது வந்து க்ளோஸ் வைக்கிற பத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ மேலேயே போனாலும் இது எவ்வளோ போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது 48 ரூபா அப்படிங்கிற லெவல் தான் போகணும். ஏன்னா அங்கே தானே ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ ஓப்பன் ஆன ப்ரீமியம் அங்கே தானே லெவலில் தானே. அப்போ 48 ரூபா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இதோட மூவ் ஆனால் மேலே போகக்கூடிய ரேஞ்சாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் அதாவது கால் ப்ரீமியம் சொல்கிறேன் நான் வந்து. ஸோ இது இங்கேருந்து லோவிலேருந்து சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு அதோட ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணி மேலே வந்திருக்கு. சேம் டைமில் இது மேலே போனாலும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இதோட ஓப்பன் லெவல். ஸோ அப்போ ஓப்பன் லெவலுக்கு மட்டும்தான் இது போக முடியும். ஸோ அதை தாண்டி இது மேலே போகாதா அப்படின்னு கேட்டால் போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஓப்பன் லெவல். ஸோ ஓப்பன் ஆகி ப்ரைஸ் கீழே வந்துருக்கு இல்லையா, அப்போ ஓப்பன் வரைக்கும் தான் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணியிருக்கு, ஓப்பன் லெவலையும் கட் பண்ணி மேலே போன ப்ரீமியம் தான் நம்மளோட மேஜர் லெவல் இருக்கு இல்லையா. ஸோ மேஜர் லெவலில் போய் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சுட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு கால் ப்ரீமியம். ஸோ புட்டு பார்த்தீங்கன்னா இதாகிருக்கு. ரெண்டுமே இன்றைக்கி வந்து என்ன, நான் தான் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீவியஸில் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு ப்ரீமியமும் இந்த லெவலுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே ஜீரோ, அதாவது டீக்கு ஆகுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ ரெண்டு ப்ரீமியமே டீக் ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, இதான் இன்றைக்கி நடந்த விஷயம். ஓகே, இப்போ நாளைக்கு நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ப்ரீமியமில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் நமக்கு எப்படி நம்ம வந்து க்ளோசிங் வச்சுருக்கு, இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இண்டெக்ஸில் நிறையா லெவல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸில் போட்டிருந்தோம். ஸோ அதை எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போகிறப்போ ஸோ இதோட லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,250 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 25,250 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு 200 அப்படின்னே வச்சுக்கோம். ஸோ 25,200 அப்படிங்கிறதே வச்சுக்கோம். ஸோ 200 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்துக்கோங்க. 200 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே போச்சுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டு. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸில் நடந்துருக்கு இல்லையா? ஸோ க்ளோஸ் ஆகி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அப்போ இருக்கக்கூடியது என்னென்னா, ஸோ இதோட லெவல் வந்து 25 119. ஸோ 119 இங்கே அதாவது ரேஞ்ச் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் மேலே வந்ததுன்னா 119 செகண்டில் 119 க்ளோஸ் பண்ணி மேலே போகுதுன்னா தான் அப்போ வந்து 200 250 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் நேற்றுக்கு மாதிரி அதாவது கடந்த திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஸோ ஓப்பனே வந்து ஒரு பெரிய கேப்பப்பாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது கேப்பப் ஆகி இது மேலே வச்சுன்னா இது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு போச்சுன்னா இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ இது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ப்ரீமியம் சாரி ப்ரைஸ் வந்து இதை இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போகுதுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஃபர்ஸ்ட் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ரெண்டாவது ப்ரைஸ் வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ 25,000 அப்படிங்கிற ப்ரைஸை எடுத்துக்கோங்களேன். 24,974 இருக்குது. ஸோ 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. ஓகே. இப்போ நம்ம ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு 25,100 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் வந்து இப்போவும் நமக்கு வந்து இந்த இன்றைக்கும் அதாவது அந்த ப்ரீமியம் தான் நமக்கு வந்து அட் த மணியாக இருக்குது. இண்டெக்ஸோட நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இதுதான் இப்போ. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 அப்படிங்கிறது மேஜர் லெவல். ஸோ 121 அப்படிங்கிறது மேஜர் லெவல். 178 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அப்சைடில் அந்த ப்ரீமியம் போகும்போது. ஓகேவா? ஒரு ப்ரீமியம் மேலே அப்சைடில் போகும்போது ஸோ ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தான் 178. செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து 247. ஓகே. ஸோ 247 அப்படிங்கிறது செகண்ட் ரிவர்சல் லெவல். ஸோ ப்ரீமியம் ஒன்று மேலே போனால் இது வேண லெவல். ஓகேவா? அதாவது 121 அப்படிங்கிறது மேஜர் லெவல். மேஜர் லெவலுக்கு மேலே போகும்போது இது வந்து மேலே இருக்கிறதெல்லாம் ரிவர்சல் லெவலாக இருக்கும். அதேமாதிரி கீழே 120 ஒரு ப்ரீமியம் மேலே போச்சுன்னா ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா? ஸோ அப்படி கீழே வரும்போது கீழே வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் தான் 78 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் லெவல் 47 அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 லெவலும் கீழே வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் லெவலாக இருக்கும். ஒரு ப்ரீமியம் கீழே வரும்போது இங்கே வருதுனாலும் இது ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுட்டா மட்டும் அடுத்த லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது என்னென்னு நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறதான் ஸோ ப்ரீவியஸோட க்ளோஸ் ப்ரைஸ் அப்புறம் வந்து டுடே ஓப்பன். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு அதாவது 22 ஸோ அதோட லெவல்ஸ். இது வந்து ப்ரீமியம் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அது எக்ஸ்பிரி ஆகி போச்சு. வீக்லி எக்ஸ்பிரி. இது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் உள்ள கான்ட்ராக்டோட எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஆகஸ்ட் 28 கான்ட்ராக்டோட நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்குமே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி லைக் அப்படிங்கிறது எல்லா நண்பர்களுமே தாராளமாக லைக் பண்ணுங்கள். அது வந்து கூச்சப்படாமல் இருக்குது. லைக் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.